சோ யார் கேக்குறீங்க ஃபர்ஸ்ட்? சூசிங்கா? ஓகே சூப்பர். அழகர் கோவில் அணியினர் கேட்க போறாங்க. இங்க 8 கேட்டிருக்காரு. செம்ம இது அடிச்சு பிடிச்சு கடைசியில 8 வந்திருக்கேன். டாஸ் வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போயிட்டு கேட்டு வரேன்னு சொல்லிருக்கீங்களா? ரைட், ஓகே, சரி. 4 ஓவர் பவர் பிளே, 10 ஓவர் மேட்ச், அதை மறந்துடக்கூடாது. 4 ஓவர் நமக்கு பவர் பிளே. ஸோ நீங்க இங்க வாங்க பிரதர். டாஸ் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சரி, ஓகே. பேட்டிங் பண்ண போறீங்களா, பவுலிங் பண்ண போறீங்களா? ஏதோ ஒரு இது இருக்கா? இல்ல நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, இந்த ஒரு மழை இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே ரொம்ப இதுவா சொல்லிருக்கீங்க. அவரை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு. சென்னகர டீம், சென்னகரம்பட்டி டீம் அங்கே விறுவிறுன்னு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்பெல்லாம் ஜெயிக்கணும்னு. இருக்காங்க. அவங்களோட முடிவு உறுதியானது. ஸோ அதுலேயும் ஸ்டாண்ட் அப் பண்ணிக்கணும். ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மச்சி அம்மன் சென்னகரம்பட்டி வர்சஸ் அழகர் கோவில். ரெண்டுமே சூப்பர் டீமு, ரெண்டுமே நல்ல தரமான, இன்றைக்கி மேட்ச் ஃபைனல் டே அப்படிங்கிறதுனால ரெண்டுமே நல்ல தரமான செட்டிங் போட்டு வந்திருக்காங்க. அம்மாச்சி அம்மன் சென்னகரம்பட்டி டீமில் பார்த்திங்கன்னா மணப்பாறை கவி மற்றும் மரவமங்கலம் சூர்யா மற்றும் கன்னியாகுமரி அபீஸ் 3 பேருமே தரமான பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சு செம ஃபயராக இருக்கும். ஏன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஹரி, ஒயிட்டு கார்த்தி, அப்புறம் அழகர், அங்கேயும் ஒரு தரமான ஒரு செட்டிங் தான். ஸோ இந்த மேட்ச்சு 2 சைட்லேயுமே பயங்கர ஃபைட்டாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கான ஓவர் பார்த்திங்கன்னா 10 ஓவர். நீங்கள் ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். 10 ஓவர் மேட்ச்சு, 3 ஓவர் பவர் பிளே, 5 பவுலரை யூஸ் பண்ணணும். ஸோ டாஸை வின் பண்ண அழகர் கோவில் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மச்சி அம்மன் சென்னகரம்பட்டி ஃபீல்டிங், அழகர் கோவில் பேட்டிங். ஸோ இங்கே அழகர் கோயில் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக உதயா, நான் சேர்க்கல தீபன். அம்மச்சி அம்மன் சென்னகரம்பட்டி அணிக்காக முதல் ஓவர் போகிறதுக்கு வேரியேஷன் மாஸ்டர் மணப்பாறை கவி. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, முதல் ஓவர் ஸ்டார்ட் த மேட்ச். முதல் பந்து, ஓ ஃபர்ஸ்ட் பால் நல்ல கட்ரு, டாட் பால். கவியோட ஃபீல்டிங் செட்டில் 2 ஃபீல்டர் மட்டும்தான் வெளில வைக்கணும். அந்த 2 ஃபீல்டரு ஸ்ட்ரெயிட் ஆஃப்லையும் ரிவர்ஸுக்கு ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காரு. பால் நம்பர் 2 நல்ல ஷாட்டு, ஃபீல்டர் கையில் கொஞ்சம் குயிக்காக எடுத்து அடிச்சிருந்திருக்கலாம். சிங்கிள். கவி டு தீபன், இதுவும் சரியா படலை. சான்ஸ் ஃபார் சிங்கிள். அடுத்த பந்து அம்பர் சிக்னல், நோ பால். அங்கே கேப்பில் போயிருக்கு. நல்ல ஷாட்டு, நல்ல வேகமாக தாங்க போயிருக்காங்க. பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். அங்கே 4 ரன் ஓடியே எடுத்துட்டாங்க போல இருக்கு. இல்லை 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. வரப்போகுது அப்படின்ற காரணங்களால் ஸ்ட்ரைக்கை போகும். கிரிக்கெட் பால் ஷாட்டுங்க, சரியான அடிங்க. அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பந்து, அது போயிடும், வாய்ப்பே கிடையாது. செம்ம ஸ்டாப்புங்க, இதுக்கு மேலெல்லாம் அடிக்கவே முடியாது. ஸோ இங்கே 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ஷாட்டு, பவுண்டரி போக வேண்டியது, 1 ரன்னை சேவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். நல்ல ஷாட்டு அகைன், மறுபடியும் கேப்பில் அதே மாதிரி போயிருக்கு. திரும்பவும் செம ஷாட் அதே இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காரு. திரும்பவும் இதே மாதிரி 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மொத்தமா 3 பால்ல 9 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ட்ரை ஏறி இருக்குங்க. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஐயோ கேட்ச் மிஸ்ஸுங்க. அங்க கையில விழுந்த கேட்சை மிஸ் பண்ணி தீபனை மறுபடியும் விளையாட விட்டுருக்காங்க. நேற்று இப்படி தாங்க ஒரு மேட்ச்சு, கருணாவுக்கு ஒரு மேட்ச் கேட்ச் விட்டாங்க, அவரே அடிச்சு முடிச்சாரு. அதே மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம்.
ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 13. விக்கெட் எதை லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் நீ போலர் அபிஷ். ரிவர்ஸ் ட்ரை. நல்ல ஃபீல்டிங் சிங்கிள். அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட் இருக்கு. பால் நம்பர் 2. நல்ல வேகம், ஆனா ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார். நல்ல கேட்சுங்க. சூப்பர் கேட்ச் அங்க. மண்டவட்டு பிரவீன் விக்கெட். மாதிரி பெஸ்ட் கேட்சா எடுத்திருக்காரு அங்க பெஸ்ட் பிளேயர். அவுட். கேட்சை பிடிச்சி முதல் விக்கெட்டையும் எடுத்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பிரசாந்த். செல்லமா தட்டியிருக்காருங்க. வந்த உடனே ஒரு சிங்கிள் ஆடி கொடுத்துருக்காரு. கிரேட் யார்க்கருங்க, தரமான யார்க்கர். நல்ல ஃபீல்டிங். பேட்மேன்ல கண்டிப்பா போயிருந்திருக்கும். சிங்கிள். கீழே ஒரு வாட்டி குத்திட்டு கீப்பரையும் மண்டையும் தாண்டி லீடிங் எட்ஜ். சான்ஸ் ஃபார் விக்கெட். சூப்பர் கேட்ச் அங்க. என் கைக்கு வந்தது நேரா ஓடிட்டேன். விக்கெட். தட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி அமிச்சாங்க டீம்மேட்ஸ். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சரவணன். சரியான போல்டுங்க. லெக் ஸ்டம்ப புட்டிங்கிட்டாருங்க. தரமான ஒரு பந்து வீச்சு அபிஷ். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுன்ற மாதிரி ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு. நல்ல பந்து இது. தரமான பந்து. பிச்சிட்டு வந்து இப்பதான் பார்த்தேன். இங்க ஒருத்தர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒருத்தர் வந்து தண்ணி பிடிச்சாரு. அவ்வளவுதான் கலாய்க்கலாம் சொல்லி வந்தேன். ஆனா இங்க போட்ட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 16. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ போன ஓவர் போட்ட அபிஷ் வெறும் 3 ரன்னுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. தரமான ஒரு பந்து வீச்சு. தேர்ட் பவர் பிளே ஓவர் பொறுத்துக்கு நீ விளையாடுற ரஞ்சித். பால் நம்பர் 2. அகைன் கேப்ல சூப்பர் ஷாட்டுங்க. சான்ஸே கிடையாது. கவர்ஸ்ல பியூரா பட்டிருக்கு பேட்லங்க. ஆனா பவுண்டரி போகல. 4 லைனுக்கு முன்னாடி போய் குத்தி பால் வந்துருச்சு. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா லெஃப்ட் பேட்ஸ்மேனா அசோக். குட் ஷாட். சரியான அடி. சான்ஸ் ஃபார் 6ங்க. பாலே மீட் பண்ண பாலே நேருக்கு நேரா 6 அடிச்சிருக்காரு அசோக். நல்ல பேட்டிங். 6 தான் அங்க போயிருக்கு. அண்ட் வந்து ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார். சூப்பர் ஷாட் இதுவும். பவுண்டரி போய்டுன்னு நினைக்கிறேன். சென்டர் பேட்ல பட்டிருக்கு. பார்த்தப்பே தெரிஞ்சுது அங்க. நல்ல சவுண்டோட ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு அசோக். இதெல்லாம் கிடையாது. அவர் எங்களோட சுட்டி குழந்தை. ஷாட் அகைன். உள்ள போட்டா எங்கேயோ போச்சுங்க இந்த பால். சரியான 6. தரமான ஒரு பேட்டிங் அங்க அசோக். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 35. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 4th ஓவர் அபிஷ். ரிவேஸ் ஒரு ஃபுல் டாஸ் அங்க கனெக்ட் பண்ணிருக்காரு. கரெக்டான ஒரு கனெக்ஷன் அங்க. அருமையான ஒரு பவுண்டரி. ரிவேஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. சரியான லைனு. நல்ல ஹைட் போயிருக்கு. ஐயோ கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்காக தாங்க சிவா மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சுதான் சிவா ஓடினாரு. புஞ்சத்தி சிவா இந்த கேட்சை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்க மிஸ் ஆயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே அப்படியே அமைதியா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ட்ரை. சான்ஸ் ஃபார் பவுண்டரி அங்க. மிஸ் ஃபீல்டிங். சூப்பரா ஆடிட்டு இருக்காரு தீபன். குதிக்க போகிறேன் என்று லெஃப்ட்ல திரும்பி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 46. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. கவியோட 2வது ஓவர் இது. டீமோட 5வது ஓவர். ஒரு லோ ஃபுல் டாஸ். ஓடி வந்து ஸ்லோ பால். ஹர்ஷல் பட்டேல் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போனாரு. வேகமா ஓடி வந்து டக்குனு ஸ்லோ பால் போட்டாரு. ஸ்லோயர் ஃபுல் டாஸ் பாக்ஸ்லயே விழுந்திருக்கு. தரமான ஒரு பந்து. டாட் பால். அகைன் ஒரு பாக்ஸ் யார்க்கர். ஆனா ஃபுல் டாஸா விழுந்து ஃபீல்டர் கையில போய் விழுந்திருக்காங்க. விக்கெட். விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு கவி அந்த விக்கெட் டாட் பால் எடுத்ததுக்கு அப்புறம். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா அழகர். ஐயோ நல்ல ட்ரைங்க. நல்ல பந்து. கவர் ஃபீல்டர் ரன் அவுட்க்கு சான்ஸ் இருந்தது. ஓ 2 டீம் மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள்.
கவி அதான் ரொம்ப அகைன் ஒரு ரிவர்ஸ் ட்ரை கேப்ல போயிருக்கா. நல்ல ஃபீல்டிங். போட்டுருக்காரு கவி இந்த ஓவர்ல, சொல்லி ஆகணும் அதை. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட், சூப்பரான 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 50. 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 6வது ஓவர் ரஞ்சித், அவருக்கான 2வது ஓவர். நல்ல ஷாட் கவர்ஸ்ல, நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள். ஓவர் த்ரோ, மிஸ் ஃபீல்டிங். ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கேப்ல போயிருக்கு. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஷாட், குட் ஷாட், டேக்கன், லவ்லி டேக்கன். மண்டவெட்டு பிரவீனோட 2வது கேட்ச் இது. பாக்கி இருக்கு. ஸோ 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 57. 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா சரவணன். சிங்கிள். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஹரி. ரிவர்ஸ் ட்ரை, மொத பாலே அங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணி சான்ஸ் ஃபார் பவுண்டரி. ஹரியோட பேட்ல இருந்து முதல் பாலே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் அகைன். பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு. அங்க ஆள் இல்ல. 1 2 பவுண்டரியா. நல்ல எஃபோர்ட்ங்க ஃபீல்டிங். அங்க கொஞ்சத்தி தப்புல 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அவங்க ஓடிடுவாங்க. அப்புறம் நீங்க தான் உங்களுக்கு ஷாட் அகைன். சூப்பர் ஷாட் இது. ஐயோ சரியான அடி அழகர் பேட்ல இருந்து. மிகப்பெரிய ஒரு 6. பேட்ஸ்மேன் தேது அண்ட் அழகர் பாத்தோம். ஷாட் அகைன், நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கேட்சா இது. ஐயோ எல்லாருக்குமே கையில எண்ணெய தடவிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் ஃபீல்டர்ஸ். கையில பால் நிக்க மாட்டேங்குது. கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு சிவா. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 72. 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா கர்ணன். ஷாட்டுங்க சரியான அடிங்க, இறங்கி போய் வா எங்கேயோ போச்சுங்க. மிகப்பெரிய ஒரு 6. 3வது பரிசாக அகைன் குட் ஷாட். மீண்டும் ஒரு வான வேடிக்கை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். செம்ம அடிங்க. இதுவும் ஒரு 6. எங்கெங்கே அடிக்கிறாருங்க அழகர். நாட்டம் அதிரடியாக அகைன் குட் ஷாட். தற்பொழுது அப்பர் சான்ஸ் ஃபார் பிரவீன். போரா பவுண்டரி. அகைன் குட் ஷாட். நேருக்கு நேரா எங்கேயோ போச்சுங்க இந்த பால். மீண்டும் இந்த அதிரடியாக நடு ரோட்ல போய் விழுதுங்க பால். மிகப்பெரிய ஒரு 6. இந்த ஓவர் செம்ம அடி அடிச்சிருக்காரு அழகர். லீடிங் எட்ஜ் விக்கெட். நான் சொல்ல வந்த டைலாக்கே சொல்ல விடாம அவுட் ஆயிட்டு போறீங்க அழகர். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 94. அழகர் இவ்வளவு நல்லா ஆடுவீங்க கண்டிப்பா. 9வது ஓவர் சரவணன், அவருக்கான 2வது ஓவர் இது. குட் ஷாட், நேருக்கு நேரா சான்ஸ் ஃபார் 4. அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. சரியான பந்துங்க, தரமான ஒரு ஃப்ளோயர் விக்கெட். அண்ட் அந்த விக்கெட் காலம் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரன்ஸ் வந்தாலும் 90. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஒயிட் கார்த்தி. ரிவர்ஸ் ட்ரை, லெக் பை, டாட் பால். கொஞ்சம் உள்ள மடக்கி குட் ஷாட், லெக் ஸ்டம்ப்ல
பவுண்டரி. வெயிட்டா ஒரு 6 4 பவுண்டரி தான். குட் ஷாட். எங்கேயோ போச்சு இந்த பால். சரியான அடி. 6. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 108. 7 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போறதுக்கு சிவா ஓடி வந்து லீடிங் விக்கெட். குட் ஷாட். இந்த பால் மேல போட்டனால பவுல் ராஜ். சான்ஸ் ஃபார் நியூ பேட்ஸ்மேன். பவுல் வந்து 6. பால் கவர் அடிப்பாரா பவுல் அப்படின்னு கேட்டேன். ரிவர்ஸ் ட்ரை. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா எல்லா பேட்ஸ்மேனுமே கரெக்டா விளையாடுறாங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே ஸ்கோர் கொண்டு வராங்க. பவுலிங் வச்சு குட் ஷாட். 6 ஓவரை முடிச்சிருக்காங்க. இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்களா? பவுண்டரி. பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. செம்ம ஸ்மார்ட்டா ஆடி இருக்காங்க எல்லா பேட்ஸ்மேனுமே. பத்தவே இல்ல. அண்ட் உள்ள வர அணியினர் 124 ரன் ஆடி இருக்காங்க. 10 ஓவருக்கு 125 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. அழகர் கோவில் தரமான ஒரு மட்டை வீச்சை பண்ணிருக்காங்க. 125 பெரிய டார்கெட்டா சேஸ் பண்றதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்ல மணப்பாறை கவி, நான் ஸ்ட்ரைக்கர்ல சரவணன். முதல் ஓவர் போடுறதுக்கு தீபன். குட் ஷாட். முதல் பாலே ஒரு நல்ல ஷாட். மரத்தில் அடிச்சிருக்கு. அங்க அம்பையர் சிக்னல். அம்பையர் சிக்னல். மரத்துல அடிச்சா 6. இல்ல கௌசி பால் அந்த வே டிராவல் வந்து 6 போயிருக்குமா? போயிருக்காது. leading edge. Lovely taken. Wicket. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சிவா. நைஸ் கேட்ச். அங்க மிகப்பெரிய ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அரை மைண்டோட அடிச்சு அவுட் ஆயிட்டாருங்க பூஞ்சத்தி சிவா. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சரவணன். நல்ல பேட்டிங், தரமான ஒரு ஃபீல்டிங். அங்க சரவணன் அடிச்ச பால சரவணனே பிடிச்சிருக்காரு. சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 6. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா செகண்ட் ஓவர் போறதுக்கு ஹரி. ஸ்லோயர் ஒன் டாட் பால். டாட் பால். டாட் அகைன். அகைன் ஒரு ஸ்லோயர் கட்டர் டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 8. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் பவர் பிளே ஓவர் போறதுக்கு நியூ பவுலரா பவுல். குட் ஷாட். பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் எகேன் கேப்லங்க. மணப்பாறை கவி பேட்ல இருந்து அடுத்த ஒரு பவுண்டரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அடுத்த ஒரு பவுண்டரி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 18. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூ பவுலரா ராஜா. குட் ஷாட். சிங்கிள். நல்ல பந்து டாட் பால். குட் ஷாட். நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியான ஃபீல்டிங் சரவணன். 2.
2. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 31. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 6வது ஓவர் ராஜா, அவருக்கான 2வது ஓவர் இது. நல்ல ஷார்ட் கேப்ல அகைன். நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியான த்ரோ, சரியான கீப்பிங், விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பிரவீன், மண்டவெட்டு பிரவீன். குட் ஷாட். நியூ பேட்ஸ்மேனா பிரவீன் உள்ள வந்து சான்ஸ் பாருங்க. அம்பையர் சிக்னல் பவுண்டரி அப்படின்னு சொல்லி அம்பையர் சிக்னல் பண்ணிருக்காரு. ஸ்லோயர் 1 சிங்கிள். டைரக்டா வந்து ஸ்டம்பிள் அடிச்சிச்சிங்க. 2வது ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஓவர் ட்ரைவர் 2 ரன். அந்த அடுத்த மேட்ச்க்கு 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 41. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஓவர் தீபன் நேரா போறாருங்க உள்ள. அடிக்கிறதுக்கான முயற்சியும் இருந்தது, ஆனா சிங்கிள் தான். சிங்கிள் ஸ்ட்ரைட்டா கேப்ல போயிருக்கு. விட்டு கொடுத்ததுக்கு நன்றி. இதுக்கு நான் ஒரு 8 அண்ணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு தரமான ஃபீல்டிங். அங்க சரியான ஃபீல்டிங். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரோட்ஸ் வந்து உள்ள கூட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டிங் இல்ல. செம ஷாட். மேல போயிருக்கு. முக்கு மேல ராஜா. அந்த எங்களோட ஆரஞ்சு கலர் துண்டு வந்து போடுங்க. நான் எப்படி போடணும், ஆனா ஒரு மண்ணைக்கு போட்டு இருக்கிற மோகன் அண்ணன். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 48. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பாலரா ஒயிட் கார்த்தி. பிட்ச் அப்படியே போச்சு. 1 பிட்ச் 2 பிட்ச் 3 பிட்ச் 4 பிட்ச் 5 பிட்ச். நான் வர மாட்டேன், பால் எனக்கு மட்டும் ஜாலியாக ஃபீல்டு ஓடி வந்து பொறுமையாக எடுத்து போறேன். சரியான ஹைட். ஈஸி கேட்சிங்காங்க. தேர்ட் மேன் ஃபீல்டுக்கு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு சவுண்ட் பேட்ல வந்தது. திரும்பவும் ஜம்ப் அடிக்காம ஃபீல்டு ஒரு லே ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. கேட்ச் கேரி ஆகுமா? ஆயிருக்குங்க. நல்ல கேட்ச். நல்ல கேட்ச். ஃபீல்டர் லீடிங் எட்ஜ் டேக்கன் விக்கெட். விக்கெட் கீப்பர் கைக்கே கேட்ச் கொடுத்து இந்த மேட்சோட கடைசி ஓவர் போறதுக்கு பிரசாந்த். பால் நம்பர் 1 ஸ்லோ ஃபுல் டாஸ் பால். இதெல்லாம் பண்ணும் ஜாலியா ஓடி பொறுமையா ஓடி சுத்துறாரு. மேல வந்திருக்கு. அண்ட் நல்ல பவுண்டரி. பவுண்டரி ஒரு பவுண்டரி வந்திருக்கா. வேற உள்ள போட்டாருங்க. அடுத்த பால் விராஸ் ஏடுறாரு. எங்க அப்படின்னா டீப் மிட் விக்கெட்ல 1-2 பவுன்ஸ் ஆகி பவுண்டரியும் போயிருக்கு. ஸோ இந்த மேட்சை அழகர் கோவில் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. இதோட மீடியா சார்பாக 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் டியர்ஸ். பை. அந்த மேட்ச் முடிவிட்ட வந்த நிலையில் இங்க அழகர் கோவில் அணி